வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை காலையில் விஸ்வரூப தரிசனத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிக்கிங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரியது. இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம விஸ்வரூப தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா செல்வ வளம் நமக்கு அதிகரிக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட்டை புக் பண்ணி ₹200 டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அங்கே 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் லைனில் நின்றுங்க. ஒரு சில மாதங்களில் கார்த்திகை மாதம் நாங்கள் போனோம், 4 மணிக்கு அவ்வளவு கும்பல். அதனால் காலங்காத்தால் எந்திரிச்சு நீங்கள் போனீங்கன்னா தான் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியும். யானை முதல்ல அந்த யானையோட பேர் ஆண்டாள். இந்த பாருங்க இப்படி தான் வருவாங்க. தீர்த்த குடம் மேலே இருக்கும். யானை ஆண்டாள் அந்த குடத்தையும் அந்த பட்டரையும் சுமந்து கொண்டு பெருமாளை எழுப்புவதற்காக போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை குதிரை, அந்த குதிரையோட பேர் பார்த்தீங்கன்னா ரங்கா ராமானுஜர். 2 குதிரை இருக்குது. அதில் ஒரு குதிரை வெள்ளை குதிரை பெருமாளை எழுப்புவதற்காக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பசு, அந்த பசுவோட பேர் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியாகிய பசுவும் வரும். இந்த ஆண்டாள் யானையும் லக்ஷ்மி பசுவும் குதிரை இருக்கு இல்லையா, ரங்கா குதிரையும் 3 ஜீவன்களும் பெருமாள் முன்னாடி நிற்பாங்க. இந்த லக்ஷ்மி பசு மட்டும் தன்னுடைய பின்புறத்தை மூலவர் பெருமாளுக்கு காட்டியபடி இருக்கும். ஏன்னா பசுவோட பின்புறத்தில் தானே லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. யானையெல்லாம் மூலவரை பார்த்த வண்ணம் நிற்கும். அப்போ அந்த மண்டபத்தில் வீணை இசையானது அவ்வளவு அருமையாக இசைக்கப்படும். அப்போது யானை 3 முறை பிளிரும். அதற்கு பிறகு தான் அந்த யானையோட இதிலிருந்து கொண்டுட்டு வந்தாங்கள தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை எடுத்து ஸ்க்ரீனை விளக்கிட்டு பெருமாளோட முகத்தில் தெளித்து பெருமாளை எழுப்புவாங்க. அதாவது கஜமுகம், அஸ்வமுகம், கோமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசு, யானை, குதிரை முகத்தில் விழிப்பது தான் விஸ்வரூப தரிசனமாக இங்கு சொல்லப்படுது. நீங்கள் கிழக்கு கோபுரம் வழியாக போனீங்க அப்படின்னா சீக்கிரம் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துடலாம். காலையில் 7:15 வரையும் தான் விஸ்வரூப தரிசனம். மற்ற நாட்களில் தரிசனம் அப்படின்னா 6 to 7:15, அதற்கு பிறகு 9:30 to 12:30, 2:30 to 5:30, 7 to 9. நடுவில் இருக்கக்கூடிய நேரம் பிரேக் டைமு. அதனால் டைம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா பெருமாளை ஈஸியாக தரிசனம் செய்யலாம்.